ஏன் இவ்வளவு அண்ணன் தம்பி இருவர்களும் கோபப்படுகிறீர்கள்? நிறுத்துங்க. ஏயா தாங்கள் செய்த ஒரு மோசம், என்ன மோசம்? திட்டம், என் வார்த்தை மீறி கொள்ளை, கொலை, படித்தவர், பட்டம் பெற்றவர், உங்களுக்கு திவான் பட்டம் கொடுத்தனே. கொள்ளை செய்வதற்கும் கொலையடிப்பதற்கும் திவான் பட்டம் கொடுத்தேன். என் முகத்தை முடிக்காது போய்விடுங்க. பேசிவிட்டீர்களா? என்னுடைய மகனுக்கு காதலி விழா நடத்த வேண்டும் என்று தெரிவிக்கும் போது என்ன சொன்னீர்கள்? என்ன? ஆரக்குளம், சாணிக்குளம், கோரகுளம், குண்டுகளமெல்லாம் வெள்ளத்தினால் புயலினால் பாதிக்கப்பட்டு இருந்த நெல்லும் முள்ளும் பாதர்வழி திருமணத்திற்கு செலவழிந்து விட்டதாக தெரிவித்தேன். நான் தெரிவித்தேன், ஐயா, கஞ்சப்பட்டாரத்தில் கும்படியாருடைய பற்றையில் நெல்லிருக்கிறது. நம்ம இனத்தைச் சேர்ந்தவர்கள், நம்ம இனத்தைச் சேர்ந்தவர்கள் காவல் இருக்கிறார்கள். அவர்களிடத்திலே நெல்லி கேட்டால் கிடைக்கும் என்று தெரிவிக்கும் போது தாங்கள் சொன்னீர்கள், பிள்ளை மகளே, ஒரு வட்டிக்காவது 1.25 வட்டிக்காவதும் வாங்கி வர சொன்னீர்கள். உங்களுக்கு யாராரு வேண்டும் என்று கேட்டீர்கள். 1000 நம்பர் 100 வருமானம் 64 படையினர்களோடு சென்று அங்கே ஒரு வட்டிக்காவதும் 1.25 வட்டிக்காவது வாங்கி வர சொன்ன உண்மைதானே? அப்படி 1000 நம்பர் 100 வருமானம் 64 படைவர்களோடு கஞ்சப்பட்டார் செல்லும் வழியிலே இளைய மகராசா சுந்தரலிங்கம் குதிரையிலே மகமாறி வர்றார்கள். பிள்ளைமகளே எங்கே சென்றீர்கள் அப்படின்னு கேட்டார்கள். நான் தெரிவித்தேன், என் மகனுக்கு காதலி விழா நடத்தற்காக பெரிய மகாராஜாவுக்கு நெல்லி கேட்டேன். அவர் கஞ்சப்பட்டாரத்தில் ஒரு வட்டிக்காவதும் 1.25 வட்டிக்காவது வாங்கி வர சொன்னார்கள். அப்படி தெரிவிக்கும் பொழுது இளைய மகாராஜா சொன்னார்கள், பிள்ளைமகளே சாமர்த்தியமாக வென்றுவார்கள், தவறா கொண்டு வார்கள் என்று தம்பி ஒரு வார்த்தை கேள்வி சொல்லு. நாங்கள் ஒரு வார்த்தை இருவார்த்தை முடியவில்லை. அங்கே அந்த வார்த்தையை நாங்கள் கேட்டும் மோதவில்லை. 1000 கப்பலும் 100 பரிவாரம் 64 மனிதர்களோடு கட்டப்பட்டாலும் என்றோம். வேளாண்மை கருப்படுத்த ஒரு பாண்டியத்து 3 பேர்கள் காவல் இருந்தார்கள். நாங்கள் என்னெல்லாம் கேட்டோம்? தமிழ்நாட்டிலே கட்டப்பு மகாராஜா, ஊமத்துறை மகாராஜா, எதை கேட்டாலும் கீழ்நாடு, மேல்நாடு, வடநாடு, செல்லாடு வரைக்கும் வாதி வளர்ந்ததற்காக இருக்கிறார்கள். நாங்கள் என்ன கேட்டோம்? நெல்லை கேட்டவுடனே மகாராஜா யாருமே பொறுக்க முடியாது. அப்படி ஒரு வார்த்தை. உங்க மாமாருக்கு அதிக கோபம். மகாராஜா வேண்டாம், நாச்சே நீங்க பண்ணாதீங்க, பெரிய மகாராஜா கோபப்படுவார்கள் அப்படின்னு எவ்வளவு தெளித்து பார்த்தே முடியவில்லை. உங்க மாமாவார்கள் அடித்து கொலை செய்து இந்த காரியத்தை செய்து விட்டார்கள். நீங்கள் ஒரு தாய் மாமனா? நீ நாய் மாமனோட சொல்லுங்க. அவர் என்ன சொன்னாங்க? அவங்க செய்ய நாங்கள் என்ன தெரிவித்தீர்கள்? நெல்லுவாக்கி அவர் வீட்டுக்கு வரவும் நீங்க கோபப்படக்கூடாது. அவர் பேச்சத்தையும் கேட்கணும். ஆமா, அவர் சொல்லத்தையும் கேட்கணும் அப்படின்னு தாங்கள் தெரிவித்தீர்கள். உண்மைதான், உண்மைதான். அவர் செய்யச்சுனா நாங்க செஞ்சோம். ஓ வாங்க. நீங்க படித்தவர். ஆமா, உண்மை. பட்டம் பெற்றவர். ஆமா, படிச்ச புத்திய உண்மை. படிச்ச புத்தி எங்க காமிச்சிருந்தீங்க? ஐயா, நமக்கு சபை காலம் இல்ல. நடந்த விவரம் அங்கே கேட்டவர்கள் வாழ்த்தார்கள். ஐயா, நடந்தது மன்னிக்க வேண்டும் என்றதுக்காக ஐயா, நீங்க யார்? தென்னாட்டுக்கு கட்டப்ப மகாராஜா. ஆமா, உங்க தம்பி ஊமத்துறை மகாராஜா. யார்களும் உங்களை ஈமத்தாக பேச மாட்டார்கள். உங்களை கேட்பதற்கு சின்னமருக்கு தெரியப்படுது. சட்டப்படி புத்திப்படி இருவர்களும் எல்லோர்களுக்கும் நிச்சயமான ஆள். அதை கேட்டா ஊமத்துறை மகாராஜா கேட்டாரா, கட்டப்ப மகாராஜா கேட்டாரா, கொடுங்க நெல்லை கொடுங்க தானம் செய்யுங்க அப்படின்னு சொல்லணும். அவர் கேட்டார்கள். கேட்ட வார்த்தை காலையில் சிக்கிது. ஐயா கொஞ்சம் இது விலைக்கு உனக்கு விலைக்கு இல்ல, விலைக்கு அவர் மன்னிப்பு ஒரு வார்த்தை. ஐயா, நீங்க ராமநாதபுரம் மீட்டிங் போனோம்ல? ஆமா. அங்கே
சண்டை நடந்தது. ஆமா. நடந்த உடனே மகள் வெளியேற்றவன் வந்தார். சரி. எங்கள் வீட்டினான் தாங்க மேல்மாடியிலே வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டீங்க. சரி. நீங்க எங்க போனீங்க? எங்க போனோம்? நீங்க மேம்பாடியை கொண்டு வைத்தார்கள். நீங்கதான் அனைத்து பேரும் சுந்தரலிங்க வந்த உடனே என்னைய மறக்கத்தானே நீங்க வந்தீங்க. அதாவது உண்மை, அதாவது போராட்டம் நடக்கின்றது. சரி, அதற்கு தப்பிக்கணும்ல. சரி, அந்த இடத்துல வீரனாக இருந்தாலும் போராட்டத்தை தப்பிக்கொள்ளலாம் கட்டிக்காது. ஆமா, பந்திக்கு முந்தி தலைக்கு திண்டில் இருக்கான். சரி சரி. நாங்கள் ராமநாதத்தில் வந்து நாங்கள் வெளியே சிதறி நிற்கும் போது நீங்க எங்க போனீங்க? நாங்க எங்க போனோம்ன்றது கணக்கு கிடையாது. என்னை மறந்து வந்து விட்டது அல்லாமல் நீங்க உங்க மாமார்களை விட்டு வேறு பார்த்து வர சொல்லி அங்கே மன சந்தேகத்திலே சொல்லுங்களா? இல்லை, அவர் அதோடு இறந்து போனார். என் மாமனார் என்ன சொன்னார்? ராமநாதன் சண்டையிலே அவர் கணக்கத்திலேயே இருந்து விட்டார். இருந்து விட்டார்களுக்காக உங்கள் யாரு எங்களுக்கு காவலாக இருக்க வேண்டியவர் சுந்தரலிங்கம், கணக்கத்திலேயாக இருக்கின்றவர் நீங்க. நம்பர் உங்களை ஐயா சொல்லுங்களே. அதே மாதிரி உங்க மனைவியை ஆட்சி தான் சொல்லுவோம். சரி, இருந்து விட்டா என் மாமன் சொன்னது இருந்து விட்டா. எங்க ஆட்சி என்ன விட்டாங்க? ஐயோ நமது கணவர் இறந்து விட்டா அப்படின்னாங்கல்ல. நீங்க ஒரு வார காலமாக எங்க இருந்தீங்க? அவர் கூடி ஐயா அப்படியெல்லாம் இருந்த காலத்துல நாங்க கேட்டோம். இருந்தாலும் அவர்கள் கேட்ட வார்த்தையினாலே உங்களை கேட்டார்கள். அதிகமா கேட்ட உடனே யாராண்டு கேட்டார்கள். அந்த மதி பொறுக்க முடியாமல் எங்க மாமார்கள் உங்க மாமார்கள் அடிச்சு கொலை செய்ய திருச்சிக்கு கூட்டி மேம்பாட்டில் வைத்திருந்தார்கள். அப்படின்னாலும் சரி, என்ன சொல்லிட்டு வந்தீங்க? என்ன சொல்லிட்டு திருச்சியில ஐயா அடி பொறுக்க முடியல அப்படின்னு சொன்னா ஐயா நான் உங்களை காட்டி கொடுக்கிறேன்னு சொல்லித்தான் சொன்னீங்க. நான் சொல்லல. கையை ஒரு மனிதன் தப்பு செய்யறதுக்கு ஒரு காரணம் இருக்கு. அந்த இடம் வந்து அந்த இடத்திலே அதுக்குத்தான் எல்லா இடத்துலயும் பொய் சொல்லக்கூடாது. ஒரு ஆபத்துக்கு பொய் சொல்ல சொன்னேன். அந்த இடத்துல நான் என்ன சொன்னேன்? இருக்கட்டும் ஐயா, உன்னிடம் உறவினரிடம் என கட்டம ஓத்திரை தெரியும். நான் உங்களை அவர்களுக்கு அடையாளம் கட்டேன் சொல்ல. அதாவது பிழைப்பதற்கு ஒரு பொய் சொல்ல வேண்டும். நீங்க 2 பொய் சொல்லியிருக்கீங்க. இல்லை ரைட்டு. இருந்தாலும் எங்களை மன்னிக்க ஒரு தானாவது இருக்காரு, ஒரு பெரிய தலைவர் வந்திருக்காருன்னு சொன்னா அந்த இடத்துல பேசினாத்தான் தெரியும். ஐயா இருந்தாலும் சங்கத்துல 5 நாட்ல கட்டிக்கொள்ளணும்னு சொன்னா அரசோகத்துல எங்க தாத்தா வரதராசன், எங்க அண்ணன் டிவி ஜெயம், அந்த வர்க்க மொழியாகி பேச வேண்டிய பேசி மத்தாத்தான் பேச மாட்டேன். நீங்க என்னென்ன போடுறீங்க? சொல்லி கணவரியை போட்டீங்க, அழகு மலையான பத்தி பாருங்கல்ல. உங்களோட பேஷன் மலையான பத்தி பாருன்னா அதுக்காங்க ஆள் என்னதான் பண்ணா எல்லாமே நீங்க இல்ல சொன்னாங்க. இன்னொன்னு தமிழ்நாட்டில் உலகமெங்கும் 60 நாடம் நடக்குன்னா எங்க நடக்குது? அந்த தமிழக பெருமாள் என் சகோதரர் சின்னதை பிறந்த ஒரு அந்த தமிழக பெருமாளுக்கு 60 நாள் நடக்குது வருஷம். உலக நாட்டே கிடையாது. 60 நாளைக்கு அந்த நாள் நடக்குது. அந்த சின்னலகு அவர் வயிற்றில் முருகன் 60 நாளத்துல சுந்தர உட்காந்து பார்க்கிற ஒரு வருஷத்துக்கு 60 நாடகம் வளையங்குளம் அந்த நாடகத்தை அதையும் பார்த்துட்டு இருக்காங்க மக்கள். இந்த ஒரு நாள் நடக்குது 2 நாளைக்கு போல எந்திரிச்சு போட்டாங்க. சொல்றவங்க கோச்சுக்கிறாங்க. 60 நாளைக்கு பார்க்கறாங்க. அதுலயும் அந்த பரவலுக்கு கருச்சாமி மலையாளி கேட்பு அதுக்காக என்ன வந்தாங்க? ஒரு 10-40 நிப்பாட்டிவாங்க. உலக நாட்டிலே இல்லை, எந்த நாட்டிலையும் இல்லை. நம்ம தமிழ்நாட்டில் வளையங்குளத்துல 60 நாடகம் கொடுத்தாங்க. எங்க
மெட்ராஸ், திருச்சி, திருநெல்வேலி நேர்த்திக்கடை அந்த தலிய பெருமாளுக்கு நடத்துறாங்க. கிராமத்தார்கள் அந்த பெருமாளுக்கு தங்க சிலையான ஒவ்வொருமே தங்கத்தில் வச்சிருக்கலாம். ஒரு வருஷத்துக்கு 60 நாடகம்னா ஒரு நாடகத்தை 35,000 40,000 வைங்க. 60 நாடகம் என்னாச்சு? அப்படிப்பட்ட ஊர்ல வந்தவரு எங்க அண்ணன் சின்னவர் இந்த ஒரு நேரத்தை பாய்கிட்ட தூக்கிட்டாங்க. சொல்ல போச்சுட்டாங்க. கலவையும் கட்டு மரம் இருக்கா. நம்ம காளியம்மனுக்கு நாடகம் வைக்கிறோம். எல்லாரும் போயிட்டீங்க. ஐயா ஐயா சொல்ல வேண்டிய பெருமை சொல்லிட்டாங்க. நீ நடக்க வேண்டிய நடப்போம். அப்ப உங்களுக்கு என்ன செய்யணும்? மகாராஜா, இருவர்களும் கோபத்தோடு இருக்கிறீர்கள். நான் எதை சொன்னாலும் கோபப்படாமல் என் மகனுக்கு திருச்செந்தூர் சன்னிதானத்திலே காதலி விழா நடக்க அதனால் இருக்கிறது. சக்கரை ஆலயம், காளியம்மன் ஆலயம், பெருமாள் ஆலயம் இருக்குது. இங்க வந்து இருக்கலாமே. ஒரு நேர்த்திக்கடை என்பது 6 மணி வீடு இருக்கிறது. 6 மணி முருகன் வீடு 6 மணி இருக்கிறது. 6 மணி. ஆமா. ஒருத்தருக்கு என்ன செய்யும் தெரியுமா? முத்துமாரியம்மன் கோயிலுக்கு நேர்த்திக்கடை வச்சிருப்பார்கள். ஆமா. ஒருத்தர் திருச்செந்தூர் வச்சிருப்பார்கள். ஒருத்தர் பழனி வச்சிருப்பார்கள். இப்படி எல்லாம் 6 வர வீட்டுக்கும் நான் வர்றேன், விளக்கு போடுறேன் அப்படி சொல்லுவாங்க இல்லையா? அதே மாதிரி நான் இங்கே ராமநாதபுரத்திலிருந்து வரும்பொழுது திருச்செந்தூர் சன்னிதானத்திலே என் மகனுக்கு காதலி விழா நடத்தவிடும் பிரார்த்தனை. ஏன்னா நீங்க படிச்சவங்க சரியா? படித்தவர்கள் ஊமத்துறை படிக்காதவங்க அயல்நாட்டில இருந்து வெள்ளக்காரன் லட்சம் அனுப்புனா நீங்க மறைமுகம் படிச்சுட்டு அப்புறம் தான் இங்க சொல்லுவீங்க. உண்மை. ஆனா நம்ம வீட்டு பிடிக்காதுல, அதுக்காகத்தான் நீங்க இப்படி பேச்சு பேசுறேன். படிச்சவங்க தானே? வெள்ளக்காரன் லட்சம் ஒரு நாள் வச்சு முன்னாடி படிச்சிருக்கீங்களா? இல்ல. அப்பா கோபம் கொஞ்சம் இருக்கா? அவர் அப்படியே படிச்சுட்டு அப்படியே வச்சுக்கிறாரு. நம்மளுக்கு ஓரத்து வந்து கிடையாது. என் மகன் திருச்செந்தூர் சன்னிதானத்திலே காதலி விழா நடத்த வேண்டும். அப்பன் முருகப்பெருமான் சொன்னதில் நடத்த வேண்டும். அந்த மண்டபத்தில் யார் நடத்த வேண்டும்? யாராவது கதை வைக்குமா? யாருடைய மண்டபம்? ஐயா, அங்கே உங்க பேரால கட்டப்பட்ட மண்டபம் ஒன்று இருக்கின்றது. அன்று இன்றும் இருக்கின்றது. அந்த மண்டபத்திலே உங்க பேரால அங்க மண்டபம் கட்டி இருக்கிறது. அந்த மண்டபத்திலே என் மகன் காதலி விழா நடத்த வேண்டும். அந்த மண்டபம் எதற்காக கட்டி வைத்தான்? கட்டப்படும் மராசா 1000 கம்பளம் 100 பரிவாரம் 64 படைவீரர்களோடு பொன்னியம்மா, செம்மியம்மா, பாஞ்சாலி, வீரமலை, விருசக்தி, பக்கத்தில் வெள்ளையம்மா 1000 கம்பளம் 100 பரிவாரம் 24 படைவீரர்களும் என்னுடைய மகன் காதலி விழாவுக்கு வர வேண்டும். பெரிய மகாராசா அரண்மனையில் இருக்க வேண்டும். இளைய மகாராசா என் காதலி விழாவுக்கு வர வேண்டும். என்ன இல்லையா? ஏன் மகாராஜா 1000 கம்பளம் 100 பரிவாரம் 64 படைவீரர்கள் வரட்டும். இந்த ஊமத்தில் வந்து அண்ணா மட்டும் போக்க சட்டத்தை இல்லையா? ஏன் இவ்வளவு மாத்திரம்? இவ்வளவு காலமாக உங்களிடத்தில் வேலை பார்த்து திவான மட்டம் கொடுத்தீர்கள். என்னுடைய மகள் காதலி விழாவிற்கு தாங்க வல்லை சொன்னார். நாட்டு மக்கள் என்ன பேசுவார்கள்? இவ்வளவு காலமாக அவரிடத்திலே ஒரு பிள்ளை மகன் வேலை பார்த்தார். அவர் காதலி விழாவிற்கு சின்னவரும் போகவில்லை, பெரியவரும் போகவில்லை என்று பேசுவார்கள் இல்லையா? ஆகையினால் பொறுமையின் பொக்கிஷத்தோடு அவர் இருப்பார்கள். அவருக்கு சட்டி பகடி பட்டி பகடி இருவரையும் காவல் வைத்துக் கொள்வோம். அப்படி ஏதேனும் ஆபத்துகள் ஏற்பட்டால் நமது வார்த்தையாளபுரத்திற்கும் திருச்செந்தூர் ஆலயத்திற்கும் 7 வெள்ளம் ஆபத்து வந்து நினைக்கிறீங்களா? ஆபத்து வந்து நினைக்கிறீங்களா? இல்லையா? ஆபத்து நகராவில்லை. அங்கே முருகப்பெருமானுக்கு பூஜை நடக்கும் பொழுது சரி பெரிய மகாராஜா பாஞ்சாலம் குறித்து கோட்டையிலே அபிஷேகம் ஆராதனை செய்வார்கள். சரி. ஆகையினாலே ஆபத்துக்கு பாவங்களே மகாராஜா. ஆபத்து என்ன மௌனா? கல்யாணம் நடந்தாங்க நடக்காம ஓடி அப்படி ஏதேனும் ஒரு ஆபத்தில் ஏற்பட்டால் எல்லோருமே ஓடி வருவார்கள். அப்படின்னா அண்ணா மட்டும் ஆண்கள் பட்டிட்டு பேச
என்னை தன்னை விட்டு செல்கின்றாரா தம்பி? தெரியுதா? தெரியுது. மனம் வேதனையாகின்றது ஐயா. தெரியுதா? வேதனையாகின்றது. ஒரு நாள் தெரியாதே சிங்கமே அல்லா, என் அறிவு கல்வியுமே அல்லா, வீரத்தில் விழுந்தவன், ரோசத்தில் விழுந்தவன், பிள்ளை மகன் காரியத்தை சிறப்போடு நடத்தி வா. இல்லை என்றால் அவர் மனம் வேதனைப்படுவார். ஆகையா நீ சென்று வா. எனக்கு அப்படி எதனா ஆபத்து நேர்ந்தால் நமது அபயம் உழைக்கின்றேன். காரணம் உழைத்தாலும் சரி, நடக்காவிட்டால் தோழர்கள் வேண்டும்.